யூஸ்ஃபுல் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாமா 3 தரவுகளின் ராஜா. மெட்டா ஏஐ நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு லாமா 3 8 பில்லியன் பாராமீட்டர் 70 பில்லியன் பாராமீட்டரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வச்ச நாளிலிருந்து லாமா 3யோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த லாமா 3யை நம்ம எதுலையெல்லாம் போய் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வெப்சைட் வருதுங்க. ஹக்கிங் ஃபேஸ், ரிப்ளிகேட், பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. இதில் பயன்படுத்தும் போது லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மெட்டா ஏஐ நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளேயும் போய் நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கும் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி கரெக்டாக இருக்கணும். லாமா 2 மாதிரியே லாமா 3யும் அதோடைய ப்ளேபுக் ஒரே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் லாமா 3 நிறையவே ட்ரைனிங் டேட்டாஸ் தராங்க. அதனுடைய சிறப்பம்சங்களும் ரொம்ப நிறையவே இருக்குது. இந்த லாமா 3யை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லாமா 3யை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாமா 3 பெரும்பாலும் பெய்டு வெர்ஷனாக தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லாமா 3யை யூஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் அவங்கன்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ்டு பீப்புள், ஆத்தரைஸ்டு பீப்புள் தான் இந்த லாமா 3யை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியும். லாமா 3 பார்த்திங்கன்னா 15 ட்ரில்லியன் டோக்கன்ஸ், அதாவது 15 ட்ரில்லியன் ட்ரைனிங் டேட்டா வரைக்கும் தர்றாங்க. இன்றைக்கி தேதியில் 15 ட்ரில்லியன் டோக்கன்ஸுங்கிறது ரொம்பவே அதிகம் தாங்க. ஒரு டோக்கனுக்கு 4 லெட்டர் வேர்டு, ஒரு வேர்டு அப்படின்னா 4 டோக்கன்ஸ்க்கு 3 லெட்டர்ஸ் வேர்டு 4ன்னு சொல்கிறாங்க. இதை தான் 3/4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு டோக்கனுக்கு 0.75 வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லாமா 3யை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை மெட்டா ஏஐ நிறுவனம் அஃபிஷியலாக இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. ஃப்யூச்சரில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு தர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. லாமா 2 2 ட்ரில்லியன் வரைக்கும் ட்ரைனிங் டேட்டாஸை கொடுத்தாங்க. லாமா 3 15 ட்ரில்லியன்ஸ் வரைக்கும் ட்ரைனிங் டேட்டாஸை கொடுக்குறாங்க. லாமா 2வை விட லாமா 3 7 மடங்கு அதிகமாகவே ட்ரைனிங் டேட்டாஸை கொடுக்குறாங்க. இது GPT-4க்கு காம்படிஷனாக வருது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. GPT-4 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நமக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. இருந்தாலும் ஓப்பன் சோர்ஸஸில் பார்க்கும்போது GPT-4க்கு 13 ட்ரில்லியன் வரைக்கும் ட்ரைனிங் டேட்டா இருக்குது. லாமா 3க்கு பார்த்திங்கன்னா 15 ட்ரில்லியன் வரைக்கும் ட்ரைனிங் டேட்டா இருக்குது. ஏப்ரல் கடைசி வரைக்கும் அந்த பெஞ்ச் மார்க் ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் லாமா 2 70 பில்லியன் பேராமீட்டரில் MMLU பார்த்திங்கன்னா 68.9 தான் பெஞ்ச் மார்க்கு. அதே மாதிரி லாமா 3 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ்க்கு MMLU பார்த்திங்கன்னா 79.5 தான் பெஞ்ச் மார்க்கு. இந்த லாமா 3 அறிமுகமான நாளிலிருந்தே பார்த்திங்கன்னா மற்ற ஏஐ நிறுவனங்களை எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துருச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கூகுள் ஜெமினி, அப்புறம் மிஸ்ட்ரால் 7 போன்ற நிறுவனங்களை எல்லாத்தையுமே, சின்ன நிறுவனங்களை எல்லாத்தையுமே இந்த லாமா 3 ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துருச்சு. ஏப்ரல் 18க்கு அப்புறம் லாமா 3யோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட ரிப்போர்ட்டு, பெஞ்ச் மார்க் வேல்யூ எல்லாமே நல்லா பாசிட்டிவாக வர்றதை பார்த்துட்டு மெட்டா ஏஐ நிறுவனத்தோட CEO மார்க் ஜக்கர்பர்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திட்டாருங்க. $35 பில்லியன் 40 பில்லியன் வரைக்கும் அதிகப்படுத்திட்டார். முதலீடு பண்ணியிருக்காரு. இந்த முதலீடு பண்ணினதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏஐ மூலமாக ஒரு கணிசமான அளவு லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாருங்க. முதலீடு பண்ண அந்த $40 பில்லியன் திரும்ப வணிக ரீதியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மெட்டா ஏஐ நிறுவனம் இருக்காங்க. இன்னும் லாமா 3 400 பில்லியன் பாராமீட்டர்ஸ்க்கான ரிசர்ச் ஒர்க்கு தான் இப்போ போயிட்டு இருக்குது. அதை வருகிற டிசம்பர் மாதம் இந்த வருட கடைசிக்குள்ளே அறிமுகப்படுத்துகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். நன்றி.